வெல்கம் டு அமுதாவின் இல்லம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல முக்கியமான 3 சேவிங்ஸ் பத்தி தான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் 5 ரூபாய் சேவிங், ரெண்டாவது 200 ரூபாய் சேவிங், மூணாவது 500 ரூபாய் சேவிங். இது எப்படி சேமிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே கேலண்டர் முறை சேமிப்புன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது மாதிரி இந்த 5 ரூபாய் காயின் ஃபர்ஸ்ட் நாள் 5 ரூபாய், ரெண்டாவது நாள் 10 ரூபாய், மூணாவது நாள் 15 ரூபாய், அந்த மாதிரி 5 ரூபாவா நம்ம எழுதி போட்டுட்டே வரும்போது அந்த 30வது நாள் நமக்கு கையில 2325 ரூபாய் நமக்கு கிடைக்கும். அது ஒரு பெரிய அமௌண்டா கிடைக்கும் போது நம்ம அதை வச்சு நம்மளோட அத்தியாவசிய தேவைகளை நம்ம எதுக்காக தேவைப்படுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு எதனா வாங்கணும், இல்லை வீட்டுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். இந்த சேமிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா 200 ரூபாய் சேமிப்பு. இது எப்படி செய்யறதுன்னா, வாரத்துக்கு ஒரு முறை 200 ரூபாய் நோட்டை நம்ம சேர்த்துட்டே வரணும். இது ஒரு மாசத்துல 800 ரூபாவா கிடைக்கும், ஒரு மாசத்துல 1000 ரூபாவா கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டே வரும்போது ஒரு மாச லாஸ்ட்ல இதை நம்ம எடுத்து வச்சுட்டே வந்தோம்னா வருஷ கடைசியில நமக்கு இது ஒரு பெரிய அமௌண்டா நம்ம கையில கிடைக்கும். இல்லையா நமக்கு ஒரு அர்ஜென்ட் ஏதோ ஒரு தேவை இருக்கு அப்படின்னா கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா 500 ரூபாய் சேவிங்ஸ் பத்தி சொல்ல போறேன். இது எப்படின்னா, மாசத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு சம்பளம் வரும்போதோ, இல்லை யாராவது உங்களுக்கு கொடுக்கும் போதோ, இல்லை உங்களோட ஏதாவது வாங்கும் போது மீறும் போதோ, அந்த மாதிரி நீங்க மாசத்துக்கு ஒரு முறை 500 ரூபாய் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாசம் நம்ம எடுத்து வைக்கிற 500 ரூபாய் நமக்கு வருஷ கடைசியில நம்ம பார்க்கும்போது 6000 ரூபாய் தான் நமக்கு கிடைக்கும். இந்த 6000த்தை நம்மளோட ஒரு ஃபெஸ்டிவல் வரலாம், இல்ல ஒரு முக்கியமான தேவைகள் இருக்கலாம், இல்ல நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் செல்ல வரலாம், இல்ல ஒரு மளிகை சாமான் வாங்க தேவைப்படலாம், இல்ல நமக்கு தேவைப்பட்ட பொருள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு சீட்டு கட்டலாம், அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முக்கியமான 3 சேவிங்ஸ் பத்தி சொல்லியிருக்கேன். இந்த 3 சேவிங்ஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ நீங்க போடணும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.